வணக்கம் உறவுகளே, தோழர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வருஷத்தோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ பண்ணுறப்ப 31 டிசம்பர் 2025. ஸோ இந்த வருஷத்துக்கான செலவு எவ்வளோ ஆச்சுன்னு சொல்லி நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஸோ இதை உங்களுக்கு ஒரு வீடியோவாக போடலான்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோ மேக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ போன வருஷம் பார்த்தீங்கன்னா, போன வருஷமா இந்த இயர் எண்டில் தான் இருக்கும். அதாவது 2025ல் தான் இருக்கேன். 31 நாளைக்கு தான் புது வருஷம் ஆரம்பிக்க போகுது. அதனால் இந்த வருஷம் இந்த 2025 எனக்கு எவ்வளோ செலவாயிருக்குன்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். இதை பார்த்த உடனே நீங்கள்லாம் ஷாக் ஆக போகிறீங்க. நானும் ஆல்ரெடி ஷாக் ஆகி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம படுத்தா நமக்கு செய்கிறதுக்கு நாதி இல்லை. அதனால் அது எல்லாத்தையும் பொருட்படுத்தாமல் நான் என்னுடைய வேலையை நான் பார்த்துக்கிட்டு போய்கிட்டு வந்துக்கிட்டு தான் இருக்கேன். இந்த வருஷம் எனக்கு ஆன செலவு மொத்தத்துலேயுமே பார்த்தீங்கன்னா 90% என்னுடைய கசின் லாவண்யான்னு ஒரு ஸ்டூப்பிட் பர்சனுக்கு நான் எடுத்து கொடுத்த லோன்ஸ்க்காக தான் நான் கட்டியிருக்கேன். ஸோ ஓவரால் என்னுடைய இயர்லி எக்ஸ்பென்சஸில் 10% தாங்க எனக்குன்னு என்னுடைய தேவைக்குன்னு நான் செலவு பண்ணியிருக்கேன். 91% அப்போ பார்த்தா 9% தான் என்னுடைய தேவைக்கு செலவாயிருக்கு. ஸோ இதெல்லாமே நான் எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கர் நான் போட்டு பார்க்கறதுனால என்னால் கரெக்டாக அந்த நம்பர்ஸோடு சொல்ல முடியுது. இத்தனை பர்சன்டேஜ் எனக்கு டோட்டல் எக்ஸ்பென்சஸில் எனக்கு செலவாயிருக்கு. என்னுடைய ஓவரால் இயர்லி அந்த செலவில் 9% தான் எனக்கு தேவைக்கு நான் செலவு பண்ணியிருக்கேன். 91% என்னுடைய கசினுக்கு வாங்கி கொடுத்த லோன்ஸு, அவளோட புருஷனுக்குன்னு வாங்கி கொடுத்த லோன்ஸு, அவங்க என்னை ஏமாற்றிட்டு ஓடிட்டாங்க. இப்போ அவங்க பார்த்திங்கன்னா ஓசி ஃப்ளாட்டில் நல்லா செட்டில் ஆகிட்டாங்க. ஸோ ஒரு நாடை விட்டு நாடே போய் சேர்ந்தாச்சு. ஸோ தமிழ்நாட்டில் எங்கே இருந்தால் இதுக்கப்புறம் கடங்காரங்க கேட்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு என்கிட்ட வாங்கின காசெல்லாம் நிறையவே அவள் பதுக்கி வச்சுருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ லாவண்ணி அப்படி என்னுடைய காசெல்லாம் பதுக்கி வச்சு ஃப்யூச்சரை நினச்சி பயம் வந்துட்டுருக்கும். ஏன்னா புருஷன் ரொம்ப மெலிஞ்சு போயிட்டான். ஸோ புருஷனுக்கு எப்போ இளவு வரும்னு தெரியாது, எப்போ சாவான்னு தெரியாது. அவன் உயிரோடவே இருந்தாலும் அது ஒரு பைசா பிரயோஜனம் இல்லை. ஸோ புள்ள தத்தி, பரம தத்தி. அது படிக்கவே படிக்காது. எவ்வளோ காசு கொடுத்து நல்ல கான்வென்ட்டில் படிக்க வச்சாலும் அது படிக்காது. ஆனாலும் பூ போல் பார்த்துக்கும் புருஷனையும் பிள்ளையையும். இந்த மாதிரி தருதலைங்களெல்லாம் எதுக்கு தான் இந்த மாதிரி பொம்பளைங்கள்லாம் சப்போர்ட் பண்ணி வாழ்கிறாங்கன்னு தெரியல. எங்கேயோ போய் வாழுங்க, பிச்சை எடுத்து சாவுங்க. எதுக்கு என் கூடயே கெடுக்கிறதுக்கு என் பேரில் லோன்ஸ் போட வச்சு எதுக்கு ஓடணும்? எங்கள் அம்மா வேற கொடுக்காதுன்னு சொன்னாங்க. அவங்க பேச்செல்லாம் மீறி நான் கொடுத்து தொலைஞ்சேன். என்னை செருப்பால் அடிச்சுக்கணும். எப்படியோ சாமர்த்தியமாக எங்கள் அம்மா உயிரோடு இருக்க வரையுமே 15,64,000 கிட்ட வாங்கிடுச்சுங்க. அம்மா செத்ததுக்கப்புறம் கூட எனக்கு ஃபோன் மேலே ஃபோன் போட்டு என்றைக்குமே வராத நான் இங்கே வீடு தேண்டி ஆட்டோவில் இறங்கி பிச்சை கேட்குதுங்க. யாசகம் கேட்குறதுக்கு கூட ஆட்டோவில் சொகுசாக இறங்கி அதுக்கப்புறம் வீட்டில் உட்கார வச்சு உபசரணை பண்ணி அதுக்கப்புறம் பிடுங்கிட்டு போனாலுங்க. எப்படியெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன் போய் அசிங்கப்பட்டதுக்கப்புறம் எல்லாத்தையும் மறந்துட்டு மறுபடியும் கூட அவங்க பேச்சை நம்பி நவம்பர் மாதம் மறுபடியும் கூட லோன்ஸ் போட்டு கொடுத்தேன். மொத்தமாக அம்மா இருக்க வரையுமே 16 லட்சம். அம்மா போனதுக்கப்புறமும் பார்த்திங்கன்னா ஒரு 14 லட்சம், கிட்டத்தட்ட 30 லட்சம் ரூபாய் கடனை வாங்கி கிட்டத்தட்ட 36 லட்சம் கடனை வாங்கியிருக்கேன் அவங்களுக்காக. அவங்களுக்குன்னு அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதே 22 லட்சம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். ஐஎம்பிஎஸ் ப்ரூஃபோடு வச்சுருக்கேன். என்கிட்ட அவங்க கொடுத்த செக்கு இருக்குது, கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கா. அதே போல் பாண்டு பேப்பரில் அந்த ஆள் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கான். இதெல்லாம் வச்சு நான் என்ன ஸ்டெப் எடுக்க முடியும்? நான் எப்படி கோர்ட்டில் போயிட்டு எத்தனை நாள் நான் கோர்ட்டுக்கும் என் வீட்டுக்கும் நான் அலைய முடியும்? இதுக்கு நடுவுலையே எனக்கு முடியாமல் ஹார்ட் அட்டாக் செத்தாலும் செத்துடுவேன். அந்த ஆள் நல்லா பிளான் பண்ணி தான் என் வாழ்க்கையை கெடுத்துருக்கான். அந்த புறம்போக்கு, அந்த லாவணியா புருஷன், அந்த இத்திஷ் குப்தா, எச்சக்கல்ல நாய், லாவடி கபால், இவனுங்க பண்ண கூத்துக்கு எங்கள் அம்மாவை நான் கடைசியாக நான் நல்லா பார்த்துக்கிறேன்னு சொன்னாலும் அவங்க மனசளவில் நொந்து போயிட்டாங்க. உனக்கே 1008 தலைவலி இருக்குது, அவளுக்கு வேறு அவளோட லோன் போட்டு கொடுத்துருக்க, அவள் அந்த இஎம்ஐ கட்டுறதுக்கு காசு அனுப்பி தொலைய மாட்டேங்கிறா, அப்படி இப்படின்னு சொல்லி கடைசியாக அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வரவே இல்லை. எப்பயும் போல் எங்கள் தலைவலி இருந்திருந்தால் நான் எங்கள் அம்மாவை காப்பாற்றிருந்திருப்பேன். நான் இன்னும் கூட 2 வருஷம் உயிரோடு இருந்திருப்பாங்க. இந்த லாவணியாக்கு நான் என்றைக்கு கடனை வாங்கி கொடுத்தனோ அந்த தருதலைக்கு நான் எங்கள் அம்மா பேச்சை கேட்டிருக்கணும். கொடுக்காத, அதுங்க தருதலைங்க, அதுங்க கிட்டேருந்து காசு வாங்க முடியாதுன்னு பாடாக படித்தா. எங்கள் அம்மா பேச்சை கேட்காம நான் நல்லது பண்ணுறேம்மா, நாளைக்கு அவன் தங்கச்சி பொண்ணை கட்டிப்பம்மான்லாம் நான் அவங்க அம்மாவுக்கு சொல்லலை, மனசில் நினச்சிருந்தேன்.
ஸோ இப்படியெல்லாம் உதவுனா அவங்களும் வந்து வாழ்க்கையில் முன்னுக்கு வருவாங்க. நாளைக்கு வந்து நமக்கும் அவங்க வீட்டில் ஒரு பொண்ணு மேலே க்ரஷ் இருக்குது. அந்த பொண்ணுக்கு ஏதோ ஒரு பரதேசியை கட்டி வச்சுட்டாங்க. அந்த பரதேசி இத்தீஷை விட மோசமான பரதேசியாக கூட இருக்க சான்சஸ் இருக்குது. நாளைக்கு அதுங்க கூட குடும்பமாக இந்த மாதிரி எவனையாவது வந்து ஏமாற்றி பிழைக்குங்க. ஏன்னா அதுங்க குடும்பத்தில் ஆல்ரெடி வந்து கேகே நகரில் ஒரு ஓசி ஃப்ளாட்டில் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்குதுங்க. மயிலாப்பூர்லேயும் அந்த ஃப்ளாட் வந்து எப்பயோ வந்து ஏதோ ஒரு கிளவி வாங்கி போட்டுது. அதனால் எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உழைச்சி அவங்க காசில் வாழலை, ஏதோ ஒரு புண்ணியத்தில் எப்படியோ வாழ்ந்துக்கிட்டு இருக்குதுங்க. இந்த மாதிரி வந்து புறம்போக்கு வாழ்க்கை, நாய் வாழ்க்கைலாம் எனக்கு கடவுள் அமைச்சு கொடுக்கல. நான் கஷ்டப்பட்டு வாழ்ந்தது போக நான் வந்து எவ்வளோ கொடுத்துருக்கேன் பாருங்கள். 25 லட்சத்தை தூக்கி கொடுத்து 35 லட்சமாக மாறி அதை நான் அடைச்சிருக்கேன். இந்த வருஷம் மாதம் லட்சக்கணக்கில், ஒரு சில மாதம்லாம் 3 லட்சம் செலவு. ஏங்க நான் வெளிநாட்டில் கூட 80,000 தாங்க சம்பாதிச்சேன். ஆனால் ஒரு மாதம் 3 லட்சம் ரூபாய் செலவு பண்ணுற அளவுக்கு நான் வளர்ந்துட்டேனா? கண்ட நாய்ங்களுக்கு உதவி பண்ணி நான் வீணாக போயிட்டேன் பார்த்தீங்களா? இப்போ இவ்வளோ செலவாயிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல வீடியோ மேக் பண்ணலான்னு பார்த்தா இதுங்களை பற்றி புலம்பி தான் ஆகணும். ஏதோ ஒரு பிக் பாஸை பற்றி வீடியோ போட்டால் அந்த வீடியோ ஒரு நாள்லேயே வந்து 40,000 வியூஸ் போகுது, ஒரு நாள்லேயே 1500 வாட்ச் ஹவர்ஸ் கிடைக்குது. நம்மளும் வந்து 7 வருஷமாக நம்ம சேனல் நடத்தி அதில் நல்ல நல்ல கண்டென்ட் போட்டிருக்கோம். எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன், ஒவ்வொரு வீடியோக்கும் எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் போட்டால் ஒருத்தரும் சப்போர்ட் பண்ணலை. இந்த மாதிரி இருக்கிற உலகத்தில் என்ன பண்ண முடியும்? இந்த மாதிரி நல்ல நல்ல கண்டென்ட் போட்டுக்கிட்டே தான் இருக்கணும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா யார் கண்ணுக்கும் புலப்படாத புதையெல்லாம் வந்து எங்கேயோ வந்து பதுங்கி கிடைக்கும். எத்தனை வருஷம் கழித்து இதெல்லாம் ஃபேமஸ் ஆகும், எப்போ இதில் வந்து காசு சம்பாதிக்க போகிறேன், எப்போ அந்த லாவண்யா தருதலைக்கு கொடுத்த காசெல்லாம் வட்டியோடு சேர்த்து திரும்பி வரப்போகுதுன்றது எனக்கு தெரியலைங்க. எல்லாமே வந்து ரொம்ப இம்ப்ராக்டிக்கலாக இருக்குது. நான் எப்போயுமே ப்ராக்டிக்கலாக இருக்க வேண்டிய பர்சனு, ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணுற பர்சன். எனக்கு இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் அமைஞ்சு போச்சு வாழ்க்கை பூரா. அது ஏன்னு தெரியல. எனக்கு கடவுள் ஒரு நாள் கூட நிம்மதியை கொடுக்கல, ஒரு நிமிஷம் இல்லை, ஒரு நொடி கூட நிம்மதியை கொடுக்கல. இன்ஃபேக்ட் என்னை பார்த்தா ஆகாத உறவுக்காரங்க, என்னை பார்த்தா ஆகாத அக்கத்து பக்கத்துக்காரங்க, என்னை பார்த்தா ஆகாத ஒரு சில புறம்போக்குங்க எல்லாரும் வந்து ஊம்புனா கூட எனக்கு இவ்வளோ காசு செலவு பண்ணதுக்கு எனக்கு வந்து பிரயோஜனம் கிடையாது. ஓசியிலே எல்லாரும் வந்து செஞ்சுட்டாங்க. எவ்வளோ மட்டமான பிறவிங்க. ஒரு வருஷத்துக்கு 20,15,000 ரூபாய் செலவாக இருக்குது. அதில் கிட்டத்தட்ட 18 லட்சம் ரூபாய்க்கு மேலே லோனுக்கே நான் கட்டியிருக்கேன். ஏதோ பேலன்ஸ் இருக்க அந்த 2 லட்சம் ரூபாய்க்குள்ளே தான் எனக்கு செலவாக இருக்குதுன்னா எவ்வளோ அசிங்கம். இந்த 18 லட்சம் ரூபாவை நான் எஃப்டி போட்டிருந்தா எனக்கு எவ்வளோ வட்டி வந்திருக்கும்? ஏதாவது வீடு வாசல் அமைச்சிருந்தா எனக்கு எவ்வளோ நல்லா இருந்திருக்கும்? எனக்குன்னு கல்யாணமே ஆயிருந்தா, எனக்குன்னே குழந்தை பிறந்திருந்தா எந்த நாய்க்கும் நான் வந்து ₹1 கொடுத்துருக்க மாட்டேனே. எல்லாருக்கும் கொடுத்துட்டேன், நான் கொடுக்கல. இந்த சனியன்களுக்கு என்னவோ நான் வந்து மனசு இறங்கி நான் கொடுத்து நான் வீண் போயிட்டேனே. அதுங்க ஏமாத்து பேர் வழிங்க தெரிஞ்சும், அதுங்களுக்கு அவ்வளோ காசு கொடுத்தா உருப்படாதுங்கன்னு தெரிஞ்சும் நான் வந்து தப்பு பண்ணிட்டேனே. அவங்க எனக்கு 1 பைசா கொடுத்ததில்லை. நான் ஸ்காலர்ஷிப்பில் படித்து நான் முன்னுக்கு வந்தேன். எதுக்குமே பிரயோஜனம் இல்லை. எனக்கு யாருமே உதவலை. நான் எதுக்கு அவங்க கேட்டப்பெல்லாம் அவ்வளோ கொடுத்தேன்? இன்றைக்கி நான் காசு திரும்பி வாங்க முடியுமா? அந்த சனியனுங்க எங்கே இருக்காங்கன்னு கூட கண்டுபிடிச்சிட்டானா.